உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் சிறப்பான ஒரு அதிதி வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக பங்குச் சந்தையிலே 35 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்தவர். அதே நேரத்திலே ரியல் எஸ்டேட் பிசினஸ்லே எங்கள் நாட்டிலும் அதே நேரத்திலே சர்வதேச நாடுகளிலும் அதிகமான அனுபவம் உடைய திரு இம்தியாஸ் புகாரின் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் இம்தியாஸ். இம்தியாஸ், உங்களுடைய குடும்ப பின்னணி முன்னரே எங்களுக்கு தெரியும். உங்களுடைய தகப்பனார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதே நேரத்திலே ஆரம்பத்திலே உங்களுடைய வர்த்தக துறைக்குள் நீங்கள் வருகின்ற பொழுது முதலாவதாக நீங்கள் இருந்த துறை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இப்ப இம்தியாஸ், எத்தனை வயதில் உங்களுடைய வர்த்தக துறைக்குள்ளே நீங்க வந்தீங்க? எத்தனை வயசுல பிசினஸுக்குள்ள நீங்க என்டர் பண்ணீங்க? நான் 16 years இருக்கக்குள்ள ஆஃப்டர் மை O levels பிஸ்னஸுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். மை ஃபாதர் தான் பில்ட் பண்ணாரு. We had a lot of garment factories. மெயினாக 1965 we started in a very small industry in Melbourne Street, just 3-4 machines வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுலேருந்து he came up to a good level. By 1977 அவக்குள்ள economy was opened up. At the time he got a good foreign collaborator from USA, and he was one of the pioneers to take garment industry to the provinces. Mainly Kandy district la Akurana, Mahia, Varakam, Muradu, நிறைய பேர் இடங்கள்ல அந்த டைம்ல அவுட் ஸ்டேஷன்ஸ்ல அந்த ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ he brought in a technician from Taiwan, and they used to teach everyone on papersல மாதிரி டீச் பண்ணுவாங்க how to sew பண்ணுவாங்க அந்த மிஷின்ல. அது மாதிரி இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பீரியட். ஒன்று அந்த இது நிறைய பேர் அந்த வில்லேஜில் நிறைய வந்தாங்க கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ கூட அது நிறைய பேர் அது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு இடங்களில் போய் ஒர்க் பண்ணுறாங்க வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். Even now they are our like old managers and people are like having their own factories now. So அது மாதிரி நிறைய ஒரு opportunity ஒன்று கொடுத்தார் my father to all the people in the villages especially. ஸோ இம்தியாஸ், கிட்டத்தட்ட ஒரு 4,000-5,000 ஊழியர்களுக்கு மேல் உங்களுடைய அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியிலே வேலை செய்திருக்காங்க. இப்பொழுதும் அந்த கார்மெண்ட் ஃபேக்டரி இயங்கி கொண்டிருக்கிறதா? இப்போ இல்லை, நாங்கள் இருக்கிற 2-3 ஃபேக்டரிஸ் வந்து லீஸில் கொடுத்துருக்குறோம். பட் மோஸ்ட்லி நான் இப்போ we are not into the industry. நானும் my father passed away about 11 years back. I also moved to Singapore 1999 and நாங்கள் வேறு ட்ரேடுக்கு போனேன். நான் into car business and properties, and I've been always doing the share market also. Since then family line now I am the eldest and the only boy, and I have 4 sisters. சரியான பிஸ்னஸ் கொண்டு போகிறதுக்கு வேற ஒருத்தரும் இல்லை. நாங்கள் அதோட அப்படியே ஃபாதரோட இதோட இப்போ இந்தியாஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கையிலே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சம்பந்தமான அதிகமான அறிவு இருக்க வேண்டும். இலங்கையிலே நீங்கள் இருந்து கொண்டு அதே நேரத்திலே மலேசியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவு சாத்தியமாக இருக்கிறது மலேசியா பிஸ்னஸை கவனித்துக் கொள்வது? மலேசியா எஸ்பெஷலி ஜோஹோ பாரு. நான் used to live in Singapore. அங்கேருந்து ஒரு 45 minutes to 1 hour drive தான் to Johor Bahru to across the border. அங்கே மலேசியா opened up like in early 2000s மாதிரி. அங்கே இப்போ இந்த போர்ட் சிட்டி மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கால் ஃபாரஸ்ட் சிட்டி, அதெல்லாம் லைக் ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸ், over $100 billion ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ அப்போ நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று அங்கே பார்த்துட்டு we started buying like properties, house like ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்ல ஒரு called Horizon Hills, and அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு 160 units of houses நான் வாங்கிட்டு அது நான் ஸ்பெஷலாக சவுத் ஆஃப்ரிக்காவில் முந்தி நான் கார் ட்ரேட் பண்ணக்குள்ள நிறைய கண்டாக்ட்ஸ் இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் used to resell those. So now we have a portfolio with a lot of customers, and we are managing that now. So we are resold and we are like managing those properties for them now. இப்பொழுது முழுமையாக நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பது பங்குச்சந்தை முதலீடு சம்பந்தமாக தான் முழுமையான ஈடுபாடு. மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு பார்த்துட்டேன். இந்தியாஸ்,
ஒரு பக்கத்திலே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஒரு பக்கத்திலே பங்குச்சந்தை முதலீடு, இவையெல்லாம் முதலீடு சார்ந்த விடயங்கள். சில நேரங்களில் நட்டங்கள் வருகின்ற பொழுது மன உளைச்சல் அதிகமாக வரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுடைய ஒத்தாசை நிச்சயமாகவே உங்களுக்கு தேவை. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக பகிர்ந்து கொள்ளலாம். கட்டாயம் இந்த ஷேர் ட்ரேடிங்னு சொல்றது வந்து இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இது உண்டு. எஸ்பெஷலி ஏர்லி ஸ்டேஜஸில் லைக் லாஸ்ட் நான் 2011 வந்தேன் சிங்கப்பூர்ல இருந்து. அப்போ 9-10 வாஸ் அ குட் இயர். இமீடியட்லி ஆஃப்டர் புல் மார்க்கெட் முடிகிறதோட தான் நான் வந்தேன் 2011. அதுலேருந்து மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டவுன். ஸோ ஐ ஸ்டார்டட் கலெக்டிங், ஸ்லோலி பில்ட் அப் அ போர்ட்ஃபோலியோ இருந்தேன். பட் இட் வாஸ் அ difficult period, but family gave a very good support to me. You know, especially my wife was really behind. You know, you have to keep on talking to someone. That's your basic goal always. And so supportive. My wife is to always give me the encouragement and the support to go through this. Otherwise, suddenly everything would be stomach very difficult. You need to open it out and talk always to someone. So that way, I'm happy with my wife for giving me the support. இப்போ இந்தியாஸ் உங்களுடைய குடும்பம் மிகவும் அனுசரணையாக இருக்கிறது, வெரி சப்போர்ட்டிவாக இருக்கிற குடும்பம். இப்போ சில நேரங்களில் ஒரு கேள்வி இருக்கிறது இந்தியாஸ், இப்போ இந்த துறைக்கு நீங்கள் வந்திருக்காவிட்டால், இந்த ஸ்டாக் மார்க்கெட் துறைக்கு நீங்கள் வந்திருக்காவிட்டால் எந்த துறையில் இருந்திருப்பீங்க? நான் எனக்கு எல்லாத்துலேயும் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் நேற்று சொன்ன மாதிரி லைக் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நாளாக ஒரு 10-15 years I had experience, almost 15 years in government industry. அண்ட் மற்ற வேறு எத்தனோ எக்ஸ்போர்ட்ஸ்லேயும் நாங்கள் இன்வால்வ் இருந்தோம். டீ எக்ஸ்போர்ட்ஸ் டு ட்ராவல்ஸ் டு ஃப்ரைட் அண்ட் எவ்ரிதிங். பட் எனக்கு விருப்பமான ட்ரேட் வந்து முதலிருந்து சின்னத்துலேருந்து வந்து ஷேர் ட்ரேடிங். ஸோ நான் அது தனியாகவே நான் ஸ்டார்ட் பண்ணி ஐ பின் ஃபாலோயிங் இட் அப் ஃப்ரம் த ஸ்மால் டேஸ். அண்ட் அதுக்கு ஒரு கார் ட்ரேடுக்கு போனேன், இப்போ ப்ராப்பர்ட்டி செய்கிறேன். இன்னும் பிங் ஸ்டில் அது செய்கிறோம். பட் மை சன் இஸ் கிவிங் அ குட் சப்போர்ட் இன் மலேசியாவில். Then is looking after. இந்தியாஸ் சில நேரங்களில் ஒரு எண்ணப்பாங்க, உங்கள் போன்றவர்கள் உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கிறதா, லெஷர் டைம் உண்மையாகவே இருக்கிறதா? என்னால் திங்கள்லேருந்து வெள்ளி வரை ஷேர் ட்ரேடிங் இருக்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறது, எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையாகவே உங்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு நேரம் இருக்கிறதா? குடும்பத்தோடு வெளியே சென்று வருகின்ற அந்த ஒரு செயற்பாடு இல்லாமல் இடம்பெறுமா? ஆக்சுவலி ஷேர் ட்ரேடிங்னு சொன்னால் I do my research, நைட்ஸில் தான் செய்வேன் நான். பட் நிறைய டைம் இருக்குது. நிறைய மாதிரி lot of time is there. நான் என்னோட ஸ்போர்ட்ஸுக்கு I allocate lot of time from small, when I was 13-14 years இருந்தே நான் I used to play squash. And இப்போ நான் பேட்மிண்டன் விளாடுறேன். அந்த சின்னத்துலேருந்து I used to play for nationals also, national team. And இப்போ still I'm playing squash and badminton ரெண்டும் விளாடுறேன். And we go with the family also. Walks to go together. Whatever we do, maximum we try to do with the family together now. சேனத்தில் ஒரு எண்ணம் இருக்கும், இந்த நாட்டிலே சில செயற்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு சில நடைமுறைகள் பிடிக்காம இருக்கலாம். அப்படி மனதுக்குள்ளே வருகின்ற சில எண்ணப்பாடுகள், ஏதேனும் ஒன்று பிடிக்கவில்லை இந்த நாட்டிலே, மற்ற நாடுகளிலே இருக்கிறது, எங்கள் நாட்டில் அது இல்லை என்று சிந்திக்கின்ற ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா? ஸ்டார்ட்ல பிஸ்னஸ் நாங்கள் அந்த செஞ்சு கொண்டிருக்கோல நாங்கள் we had went through two major problems. ஒன்று வந்து 83 ரைட்ஸுக்கு போகிறோம், எங்களோட ஃபேக்ட்ரி வந்து அப்படியே பர்ன்ட் ஆயிடுச்சு. தென் நோரெல்ல we had departmental stores, அதுவும் பர்ன்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் 83 ரைட்ஸில் சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் 87-88 அந்த ஜேவிபி ப்ராப்ளம் டைம்லேயும் we had issues. அந்த இது உண்டு. தொடர்ச்சியாகவே பேசலாம். அதற்கு சிறிய விளம்பர இடைவெளி. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வேண்டும் இணைந்திருக்கிறோம். திரு இம்தியாஸ் புகாரின் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். இம்தியாஸ், பிஸ்னஸ் என்று சொன்னாலே அப்ஸ் அண்ட் டவுன் கட்டாயமாகவே இருக்கும். சந்தோஷம் வருகின்ற பொழுதெல்லாம் எல்லாம் அப்பாக இருக்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கும், டவுனாக இருக்கின்ற பொழுது கவலையாக இருக்கும். ஆனால் அந்த கவலையான ஒரு காலகட்டத்திலே சில நேரங்களில் யோசித்து பார்க்கலாம், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருகிறது, எனக்கு ஏன் இவ்வளவு எல்லாமே எடுத்ததெல்லாம் தவறாகவே போகிறது, பிள்ளையாகவே போகிறது என்று சிந்தித்த காலப்பகுதியில் இருக்கிறதா? எந்த காலப்பகுதி?
factories நாங்கள் ரன் பண்ணி கொண்டு கூட we had done நான் நேரத்தோட சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஜேவிபி அந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருந்த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து வெரி டிஃபிகல்ட்டான இண்டஸ்ட்ரி எல்லாம் இந்த ஃபேஷன் டிசைன்ஸ் மாதிரி அப்போ எல்லாம் அந்த டைமு மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்போ சிலது போர்ட்டில் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும் அந்த 87-88 பீரியட் வாஸ் ரியலி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் நான் கோ த்ரூ பண்ணோம் சில லிட்டரை போட்டுட்டு ஃபேக்ட்ரி மூட சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி நிறைய டேஸ் நான் வி லாஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ அப்படி நடக்கக்குள்ள நாங்கள் அந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் லேட் ஆகினா எல்லாம் ஏர்போர்ட் இந்த ஏர்ஃப்ரைட்லாம் போகணும் அது பெரிய காஸ்ட் உண்டு அது தட் இஸ் வந்து கேன்சலேஷன் ஆகும் ஏன்னா அதெல்லாம் சீசன் டைமுக்கு போய் சேரும் அந்த அமெரிக்காவுக்கு அந்த ஆர்டர்ஸ் இன்னும் அது மாதிரி நிறைய வே த்ரூ இட் வாஸ் அ டிஃபிகல்ட் பீரியட் அது ஒரு இது அதுக்கப்புறம் நான் ஐ வென்ச்சர்ட் ஆன் மை ஓன் நான் தனியாக போயிட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரம் ஜீரோலேருந்து நான் இன்னொரு ரீஸ்டார்ட் பண்ணேன் பிஸ்னஸ் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஐ வில் ஆல்வேஸ் கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் அந்த எஜுகேஷன் பேக்ரவுண்டில் மிச்சம் இல்லாட்டியும் 16 இயர்ஸ்லேருந்து நியர்லி ஒரு 15 இயர்ஸ் ஐ கெயின் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் வேர்ல்டில் ஸோ இப்போ கூட பீப்புள் என் இனிஷியல்ஸ் வந்து எம்ஐபி நான் சும்மா ஜோக் பண்ணேன்னு சொல்கிறனோட ஐ எம் ஸ்டில் டூயிங் மை மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் MIB masters in business is still a continuing process so I think experience is a very important financial advice பண்றேன்டானே எவ்வளவு தான் ஃபாரின் போய் படிச்சிட்டு வந்தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நெட்வொர்க்கிங்கும் இல்லாட்டி பிசினஸ் வேர்ல்ட கனெக்ட் பண்றதுக்கு கஷ்டம் இந்தியாஸ் இலங்கையில கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களாக நீங்கள் பிசினஸ் வேர்ல்டில் இருக்கிறீர்கள் எங்கள் நீங்கள் பல நாடுகளுக்கு போய் சர்வதேச ரீதியாக பல நாடுகளுக்கு போய் பல நாட்டு அனுபவம் இருக்கிறது சிங்கப்பூர் பங்குச்சந்தை முதலீடு செய்து மலேசியாவிலேயே பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் நாட்டிலே பிசினஸ் கிளைமேட் எப்படி இருக்கிறது உண்மையாகவே ஒரு கன்டூசிவாக இருக்கிறதா பிசினஸுக்கு ஏற்றா போல் ஒரு சூழ்நிலை எங்கள் நாட்டில் இருக்கிறதா மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய அனுபவத்தில் அந்த ஒரு கண்டினியூட்டி ஒன்றும் சரியா இல்லை இப்போ சிங்கப்பூர் எல்லாம் எடுத்தா ஒரு பாலிசி டிசிஷன்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒரு லாங் டேர்முக்கு பிளான் பண்ணி செய்யணும் பட் ஸ்ரீலங்காவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னமாலும் ஒரு ப்ராப்ளம் எவ்ரி இயர் சம்திங் கீப்ஸ் கமிங் ஆனால் அதே மாதிரி வி பவுன்ஸ் பேக் ஆல்சோ ஃபாஸ்ட் ஏதோ ப்ராப்ளம் வந்தானே ஸ்ரீலங்கன்ஸ் பவுன்ஸ் பேக் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட் அது இது ஒன்று இருக்குது பட் அந்த அந்த கண்டினியூட்டி இஸ் நாட் போதாது ஸோ ஹோப்ஃபுல்லி மேபி நவ் பாலிசிஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி 2021 I have a very big hope that the country will come up right into Mali. இந்தியா உண்மையாகவே நீங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் 35 வருடம் அனுபவம் என்றது ஒரு சிறிய அனுபவம் இல்லை மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களுடைய பார்வையிலே எங்கள் நாட்டிலே சில நடைமுறைகளிலே மாற்றம் கொண்டு வந்து பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள் சில நடைமுறைகளிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கிற ஏதேனும் விடயங்கள் இருக்கிறதா இந்த பர்டிகுலர் விடயத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் ஸ்ரீலங்கன் ஹேஸ் டு சேஞ்ச் ஃபார் திஸ் என்று சிந்திக்கிற மாதிரி ஏதாவது மாற்றங்கள் மனதுக்குள்ள வரும் அப்படியா Main I think we are lacking is one is corruption is still high in Sri Lanka. Other business is very good. As minorities also we have certain country issues are there, so that we have to overcome as minorities are going through a lot of problems. Other as a country I think எல்லாரும் பங்கு எடுத்து we have to do it together Mali. And I am not seeing much. So if like Singapore is a multicultural country, எல்லாரும் more equal they are given the opportunity. But in general there is party politics and religious and that issue is still a problem. As we are not gone up to, by now we should have like developed like Singapore, Malaysia, but we are still 20-30 years behind the drum because of those reasons I feel. India உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏதேனும் ஒரு வகையில ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவி உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது எந்த பதவியை பெற்றுக்கொள்ள வேணும்ன்ற ஆசை வரும் அந்த பதவியை பெற்று என்ன செய்ய வேணும்னு விரும்புகிறீர்கள் first maybe we have to get together everyone as a teamwork Mari. I strongly believe on teamwork and positiveness so and that is and the decision making is still lacking so those are the areas if you improve I think people are ready to work
இந்தியாஸ் இப்பொழுது இருக்கிற ஜெனரேஷன் பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் மிக இலகுவாக எடுத்து விடுகிறார்கள். ஒரு நீண்ட கால அனுபவம் இல்லாமலே சில வகைகளில் சிலர் மிகப்பெரிய பிஸ்னஸுக்குள் அவர்கள் தங்களுடைய காலை வைக்கிறார்கள். அகலக்கால் பதிப்பது போன்றெல்லாம் பல பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸை நாங்கள் பார்த்திருக்கோம். அதனால் பல பேர் தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வையிலே கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்கள் நீங்கள் பிஸ்னஸுக்குள் வருகின்ற பகுதியிலே பிஸ்னஸுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கும் இப்பொழுது இருக்கிற பிஸ்னஸுக்கான என்வாயன்மெண்ட்டுக்கும் இடையிலே வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள்? Main thing அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் people are coming and trying to do different things. இப்போ வராங்க ஐடி பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சேர்ந்து அந்த ஒரு எதை செஞ்சாங்க ஒரு பேஷன் ஒன்று இருக்கும், ஒரு த்ரில் ஒன்று இருக்கும். ஸோ பட் தே ஆர் ட்ரைங் அந்த ஷார்ட் டேர்ம் இது உண்டு. ஸோ ஐ ஃபீல் தே மஸ்ட் ஹேவ் தட் லிட்டில் பிட் ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் தே வென்ச்சர் இன்டு சம்திங் ப்ராப்பர். தே மஸ்ட் ஒர்க் அண்டர் சம் ஒன் and gain that experience again பண்ணிட்டு சேவ் போனாங்கன்னா they will be a little bit fine tune பண்ணி செய்யணும். அப்படில்லாட்டி they are wasting a lot of time by trying for 2-3 years on the செஞ்சுட்டு they lose some money. So failure is okay, but you can come back, that's good. But if you have a proper vision itself, it might நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ 35 வருடமா பங்குச்சந்தையை முதலீடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய பங்குச்சந்தை எப்பொழுதுமே 9 மணி 30 நிமிடம் 9:30க்கு ஆரம்பித்து 2:30க்கு முடிகின்ற ஒரு பங்குச்சந்தையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பங்குச்சந்தையினுடைய நேரம் மிக அதிக அளவில் குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் குறைக்கப்பட்டு இப்பொழுது 11 மணியிலிருந்து பங்குச்சந்தை ஆரம்பித்து 2:30 மணி வரை செல்லுகிறது. ஆனால் நேரம் குறைந்தாலும் பங்குச்சந்தையிலே பங்கு பரிவர்த்தனைகள் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே எதிர்காலத்திலேயும் இதே அளவு 11 மணிக்கு ஆரம்பித்து 2:30 மணிக்கு முடிவடைவது போல்தான் பங்குச்சந்தையுடைய செயற்பாடுகள் இருக்குமா, அது மீண்டும் 9:30 மணிக்கு ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த பேண்டமிக் முடியக்காண்டி நான் நினைக்கிறேன் 11 o'clock இருந்து தான் செய்வாங்க. எல்லாம் நார்மலைஸ் ஆகினதுக்கு பிறகு they might go back to the 9:30. certain foreign markets opening time இருக்குது. அந்த டைமை பிடிச்சிக்கிறதுக்கு we have to be open பண்ணணும் 9:30 and you need the polling கூட you need that time. முந்தி அந்த 5 hours இருந்தானே the turnover was very low, so sometimes it's little bit boring now, so the people are not fully focused. அந்த 3.5 hours விட்டு இப்போ அந்த T20 game மாறி, so it's like a short period but lot of action is happening. So it's a good at the moment, but I think long term they might go back to on the 9:30. விளம்பர விடைகளை பேசலாம். முதல் சிறிய விளம்பர இடைவெளி. மீண்டும் எழுந்திருக்கிறோம். இது பிசினஸ் வேர்ல்ட் நிகழ்ச்சிகளோடு திரு இம்தியாஸ் புகாரின் அவர்கள் இணைந்திருக்கிறார். இம்தியாஸ் மிகப்பெரிய ஒரு வர்த்தக தலைவராகவும் அதிபராகவும் இருக்கிறீர்கள். பல நிறுவனங்களுக்கு முகாமைத்துவ பணிப்பாளராகவும் இருக்கிறீர்கள். சமூகத்தின் மீதான அக்கறை உங்கள் போன்றவர்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். சர்வசாதாரணமானவர்களுக்கு இருக்கிற சமூக அக்கறையிலும் பார்க்க உங்கள் போன்ற தொழிலதிபர்களுக்கு இருக்க வேண்டிய சமூக அக்கறை அதிகமான உங்களை நம்பித்தான் பல பேர் வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொண்டு செல்லுகின்ற நிலைமை நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்னென்ன விடயங்களே நீங்கள் சமூக சேவைகளை செய்து கொண்டு வருகிறீர்கள்? ஃபர்ஸ்ட்ல ஃபாதர் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவார். அதை நாங்கள் ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுல இருந்து நிறைய சர்வீசஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் சின்னத்துலேருந்து நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். ஸோ எனக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு ஆசை ஒன்று இருக்குது சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்த டைம்லேயும் கூட நாங்கள் மார்ச் ஏப்ரலில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சோம். நாங்கள் வில்லேஜில் ஆக்குறோன்னா I was the secretary of that, and we collected a big amount and more than 10,000 parcels of food parcels நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இப்போ கலம்பே எங்களோட பிஸ்னஸ் சர்க்கிளில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சேர்ந்து நாங்கள் the president of that இது அதுலேயும் நாங்கள் we have collected this thing, and now at the moment we are distributing more than 10,000-15,000 parcels all the affected lockdown areas. We are helping on that one. அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குது. அந்த டெடி ஃபாதர்ட ஒரு ஆர்ஃபனேஜ் சாரி இந்த ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. அவருடைய பேர் NMB from the stock market. I want to put a certain amount of that money for to do social service and help the society in Marghi. So that's
I'll be spending more time going forward inshallah on social services. India's stock market இருப்பவர்கள் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கு எல்லாம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிச்சயமாகவே இருக்கும். என்னால் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும், நல்ல ஸ்ட்ரெஸ் கட்டாயமாகவே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என்னென்ன செயற்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள்? ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன். டிவியில் எல்லா ஜாதி ஸ்போர்ட்ஸும் எனக்கு இன்ட்ரெஸ்டட். கிரிக்கெட், ரக, ஃபுட்பால், anything and everything of sports I spend a lot of time on that. But a lot of reading I do. Matra innum free time varunda we'll be going out station, like with the family together. We'll be taking holidays like thing. இப்போ நீங்கள் reading I do சொன்னீங்க. என்ன வகையான புத்தகங்களை வாசிப்பீர்கள்? பிஸ்னஸ் ஓரியன்ட் மேகசீன்ஸா, பிஸ்னஸ் நாவல்ஸா, இல்லாட்டி வேற பொதுவான சில புத்தகங்கள் வாசிப்பீர்களா? Mainly on business and few religious also this thing, but more on the business side I like to read on those things. And நிறைய பேர் even on social media also I used to go into details of like Warren Buffett and மற்ற பெரிய world all the examples that I like to go through that. ஆசை இருக்கு, நான் இந்த அளவில் வர வேண்டும், இதுதான் என்னுடைய இலக்கு என்று எதையும் ஒன்று மனதுக்குள் இருக்கும், அப்படி ஏதாவது இருக்குதா? இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இப்போ நான் மெயினாக இப்போ கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ அதில் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். வி ஹேவ் அவர் ஓன் லைக் சோஷியல் லைக் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் நாங்கள் ஆட் பண்ணி நாங்கள் அந்த ஷேர் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷன் லைக் whatever experience that we have. அது மாதிரி ட்விட்டர்லேயும் this thing. But I want the youngsters to come into this and to learn more about the share market. It's a நல்ல ஒரு லைன் உண்டு. So வேற மாதிரி நினைக்காம they should take this as a business, as a challenge, and you can do your main business. You must always have a main line of business also. And I won't call it a part time, but you have to spend some time on this and also educate yourself and do it. So in the personal, maybe one day I might even take my company public. Right, I want to do like something big, and I want my children also. I want them to follow in the same footsteps, and I want them also to contribute going forward and take to the other level. I want them to do. India's விளையாட்டு செயற்பாடுகளில் ஈடுபடுவீங்கன்னு சொன்னீங்க. a lot of sports, கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஸ்குவாஷாக இருக்கலாம், பேட்மிண்டனாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் உண்மையாகவே உங்களுக்கு அதிகமான அளவு நேரம் கிடைக்கிறதா? You have to dedicate time அதுக்கு. நாங்கள் அதுக்கு வந்து டைம் எடுக்கணும். மெயின் திங் இஸ் we have to look after ourselves first. Health wise is very important. Health நல்லா இருந்தால் தான் மற்றது. So I spend at least 3-4 times a week ஜிம்முக்கு போவேன். And மற்ற 2 times a week I go for squash. And another 2 times a week I play badminton. மற்ற ஸ்விம்மிங் அதெல்லாம் செய்வேன். ஸோ சின்னத்துலேருந்து ஐம் ஃபிட்னஸ் ஃபேனட்டிக்னு சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் ஸ்டமக் போட்டதுக்கு இப்போ உடம்பா உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாக பார்த்துக்கலாம். இந்தியா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பிஸ்னஸுக்குள் வர வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு என்ன ஆலோசனைகளை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? பல பேரை நாங்கள் பார்த்திருக்கோம், எல்லோரும் ஷார்ட்கட்டை தான் அதிகமாக ஆசைப்படுகிறார்கள். நீங்கள்லாம் ஷார்ட்கட் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி வந்தவர்கள், அவர்களுக்கு என்ன ஆலோசனைகளை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? மெயின் திங் இஸ் ட்ரஸ்ட்வர்தி, ஆனஸ்டி இருக்கணும். மற்றது எத்திக்கல் பிஸ்னஸில் செய்யணும். Those are the straight line la pona. There is much more this thing. I used to tell my நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெட்டா பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறாங்க. இட்ஸ் குட் அந்த லைனை செய்ய வேணும். பட் யூ கேன் டூ மோர் திங்ஸ் ஒஃபிஷியலி. லைக் இஃப் யூ கோ ஈவன் ஒரு கம்பெனியை லிஸ்ட் பண்ணால் தேர் ஆர் லாட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஒரு டெண்டர் எடுக்கிறண்டானும் ஒரு ஏஜென்சி எடுக்கிறண்டானும் யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட் as from the bank or anything as if you go as a listed company. So I'll advise even businesses to go public and also participate in the share market and invest. So you will be part of the economic growth. You will be one of the stakeholders in that. Trustworthy, அதே நேரத்தில் எத்திக்கலாக ஒரு பிசினஸை நாங்கள் செய்ய வேண்டும். அதான் 35 வருட கால அனுபவம் மிக்க திரு இம்தியாஸ் புகாரி அவர்கள் இளம் சமுதாயத்துக்கு சொல்லுகின்ற ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. பங்கு
பங்கு சந்தையிலும் கூட அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிலும் கூட அல்லது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலே அதிக அனுபவம் வாய்ந்த திரு இம்தியாஸ் புகாரின் அவர்கள் இதுவரை நேரம் நம்மளோடு இணைந்திருந்தார். ஆகவே சக்தியுடைய பிசினஸ் வேர்ல்ட் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திரு இம்தியாஸ் புகாரி அவர்கள். Thank you, Rakesh, and thank you for Shakti TV for giving me the opportunity. இந்த அளவோடு இந்த பிசினஸ் வேர்ல்ட் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார் உங்கள் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.